நம்முடைய செயல்களும் சிந்தனையும் சிறப்பாக அமையும். ஆகையால் மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவேற்பது மனமே மனமே. விடியலே வா என்ற தொடரில் மனமே மனமே என்ற நிகழ்ச்சியின் மூலம் இன்றைக்கு மனிதர்களிடையே காணப்படுகிற கோபம் அல்லது சினம் பற்றி பார்க்கலாம். மனிதன் உணர்ச்சி மிகுந்தவன், பல்வேறு விதமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியவன், உள்ளடக்கி இருப்பவன். மகிழ்ச்சி இருக்கலாம், சந்தோஷம் இருக்கலாம், அன்பு இருக்கலாம், காதல் இருக்கலாம், பொறாமை இருக்கலாம், அல்லது கர்வம் இருக்கலாம், அல்லது பயம் இருக்கலாம். அதே நேரத்திலே சிலருக்கு அல்லது பலருக்கு கோபம் அல்லது சினம் இருக்கலாம். இந்த கோபம் அல்லது சினம் என்கிற சொல்லுகிற ஒரு எதிர்மறையான ஒரு மன உணர்ச்சி பல நேரங்களிலே மனிதர்களுக்கு ஒரு பேரழிவை உண்டாக்குகிற ஒரு குணமாக இருக்கிறது. அது தனக்கு மட்டுமன்றி தன்னை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் தன்னை நெருங்கி இருக்கிற நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எல்லோருக்குமே ஒரு கேடு பயப்பதாக அமைகிறது. அதனால்தான் சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்திரைந்தான் கைவிளையாதற்று என்றுவார் வள்ளுவர். எப்படி ஒரு தரையை போட்டு கையால் அடித்து கொண்டிருந்தால் கோபத்தால் அவன் கைதான் ஒழிக்குமே ஒழிய அந்த நிலத்துக்கு ஒன்றும் ஆகப் போவதில்லை. அதே போலத்தான் கோபம் கொண்டவனும் அவன் கோபம் கொண்டு கத்துவதாலோ அவன் செய்வதாலோ மற்றவர்களுக்கு ஒன்றும் ஆகிவிடப் போவதில்லை. அவன்தான் தன்னைத்தானே வரித்து கொண்டு வீணாக கஷ்டப்படுகிறான் என்கிற அர்த்தம். அதே நேரத்திலே சினம் என்று சொல்லும் பொழுது, கோபம் என்று சொல்லும் பொழுது வள்ளுவர் இன்னொன்றை கூட கூறியிருக்கிறார். சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி என்று. இந்த கோபம் இருக்கிறதே, அந்த கோபம் ஏதோ மற்றவர்களை புண்படுத்தி விட்டதாக, மற்றவர்களுடைய மனதை நோகடித்து விட்டதாக, இல்லது மற்றவர்களிடம் நம்முடைய எரிச்சலை காண்பித்து விட்டதாக நினைத்து கொண்டிருந்தாலும் கூட அந்த கோபம் உண்மையிலேயே பாதிப்பு யாருக்கு உண்டாகும் என்றால், யாரிடம் அந்த கோபம் இருக்கிறதோ அவர்களிடம்தான் அந்த பாதிப்பை மனதளவிலே உடலளவிலே அதிகம் காண்பிக்கும். அது ஒரு பந்து செவுத்திரை வீசுகிற மாதிரி திரும்பவும் அது அவர்களைத்தான் பாதிக்கும். அது செவற்றுக்கு ஒன்றும் கெடுதல் வராது. அதை போல பல நேரங்களிலே சொல்வார்கள், சில வயதானவர்களெல்லாம் மூத்தவர்களெல்லாம் சொல்வார்கள், என்னுடைய பையன் அல்லது பேரப்பையன் இருக்கிறானே பயங்கர கோபக்காரன் தெரியுமா என்று ஏதோ பெருமையாக சொல்லுவார்கள். அந்த கோபம் என்பது ஒரு எதிர்மறையான ஒரு விளைவு. அந்த கோபம் கொண்டு அதிகமாக அவன் செயல்படும் பொழுது தன்னை மறந்து தன் சூழ்நிலையை மறந்து அவன் அதன் கோபத்தின் காரணமாக காரியங்களை செய்யும் பொழுது அந்த தற்காலிகமாக அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவனாகவே கருதப்படுகிறான். அவனுடைய உள்ள மகிழ்ச்சியும் போய்விடுகிறது, புற மகிழ்ச்சியும் நகையும் உவகையும் இல்லாமல் போய்விடுகிறது என்கிறார் வள்ளுவர். அவனும் தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள முடியாமல் போகிறது, மற்றவர்களையும் அது பாதிப்பை உண்டாக்குகிறது. பெரும்பாலும் இந்த கோபம் வரும்பொழுது என்ன ஆகிறது என்றால், மனதளவிலே மட்டும் மாற்றம் ஏற்படுவதில்லை. அது மனித மனதிலே ஏற்படுகிற கோபம் உடலளவிலேயும் மிகுந்த பாதிப்பை உண்டாக்குகிறது. ஏனென்றால் மனித மனம் என்பது மனமும் உடலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையன, ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பன. மனம் எப்பொழுதெல்லாம் அழுகிறதோ அல்லது வருத்தப்படுகிறதோ உடல் அப்பொழுதெல்லாம் அழுகிறது என்று சொல்வார்கள். தி மைண்ட் கிரைஸ் அண்ட் தி பாடி பெயின்ஸ் என்று சொல்வார்கள். ஆக மனிதனுடைய மனம் சினம் கொண்டு எழும்பொழுது அது அவனுடைய உடலிலே பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். தற்காலிகமாக ஒரு கோபம் கொண்டவனை பார்த்தால் நீங்கள் அவன் படபடப்பாக இருப்பான், முகம் சிவந்து காணப்படும், கைகாலெல்லாம் துடிக்கும், உதறு துடிக்கும், அவனுடைய முகமே விகாரமாக மாறிவிடுகின்ற ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். அல்லது திடீரென்று அவன் உணர்ச்சி மிகுந்தவனாக வேண்டாத காரியங்களில் ஈடுபடுவனாக இருப்பான். அந்த கண நேரம் அந்த உணர்ச்சி மேம்பாட்டால் அல்லது கோப வெளிப்பாட்டின் காரணமாக அல்லது சினம் மிகுந்ததன் காரணமாக அவன் பல நேரங்களில் தவறுகளை செய்து விடுகிறான். இந்த சினம் என்பது, கோபம் என்பது எப்படி அவனுடைய உடலை பாதிக்கிறது என்றால், கோபம் மிக அதிகமாக வரும்பொழுது உடலிலே இருக்கிற அட்ரினலின் என்கிற நாளமில்லா சுரப்பி
அட்ரினல் என்கிற நாளமில்லா சுரப்பியின் மூலமாக அட்ரினலின் என்கிற ஹார்மோன் சுரக்கிறது. அந்த அட்ரினலின் பம்பிங் மிக அதிகமாக உடலிலே செலுத்தப்படுகிறது, இரத்தத்திலே பாய்ச்சுகிறது. அந்த அட்ரினலின் மிக அதிகமாக இரத்தத்திலே கலக்கும் பொழுது அது உடலிலே இருக்கிற அத்தனை அவயவங்களையும், இருதயம், நுரையீரல், இரத்தம் எல்லாவற்றையும் மிக வேகமாக செயல்பட வைக்கிறது. மிக வேகமாக செயல்படும் பொழுது அவர்கள் அதனால் படுதறிந்து விடுகின்றனர். தொடர்ந்து அப்படி கோபப்பட்டு கொண்டே இருந்தால் ஒருவன், தொடர்ந்து அல்லது சினம் கொண்டு கொண்டே இருந்தால், ஆத்திரத்தில் அவன் காரியங்களை செய்து கொண்டே இருந்தால், திரும்ப திரும்ப இந்த நிகழ்ச்சி நடந்து திரும்ப திரும்ப அட்ரினலின் அதிகமாக சுரந்து அவனுடைய உடல் அவயவங்களை பாதிக்கும். அதிக கோபக்காரனுக்கு இரத்த அழுத்த நோய் வரும், இதய நோய் வரும், மூச்சு முட்டும், அல்சர் வரும், பலவித ஒற்றை தலைவலி வரும். இவை எல்லாமே சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ் என்று சொல்வார்கள். மனதினால் ஏற்படுகிற, மனதை சார்ந்து இருக்கிற உடல் நோய்கள் என்று சொல்வார்கள். ஆக இந்த சினம் என்பது அவனுடைய மனதை மட்டும் பாதிக்காமல் அந்த சினம் கொண்டவனுடைய உடல் ரீதியான பாதிப்புகளையும் உண்டாக்குகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சினத்தை பொருள் என்று கொண்டவன் தன்னுடைய சூழ்நிலையை மறந்து விடுகிறான். அதனால் அவனுடைய குடும்பத்தில் பகை ஏற்படுகிறது, நட்பு வட்டாரத்திலே பகை ஏற்படுகிறது. ஆக இந்த சினம் என்பது ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய, கட்டுக்குள் கொண்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி. ஒரு நேர அந்த உணர்ச்சி வெம்பேட்டால் பல நேரங்களில் குற்றங்களை செய்து கொண்டு சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேரை பார்க்கலாம். அவன் கெட்டவனாக இருக்க மாட்டான், அவனால் அவனுடைய கோபமே அவனுக்கு கெடுதலை உண்டு பண்ணக்கூடியதாக அமைந்திருக்கும். அந்த இம்பல்சிவ் என்று சொல்வார்கள். அந்த கணநேர உணர்ச்சி மேம்பாட்டால் அந்த சினம் கொண்டவனாக அவன் காரியங்களை செய்துவிட்டு வாழ்நாள் முழுவதும் அவஸ்தைப்படுவனாக இருக்கிறான். இந்த சினத்தை கண்ட்ரோலில் அல்லது கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டியது மிக அவசியம். அந்த சினம் வரும் என்று தெரியும் பொழுது அந்த உடனடியாக அவர்கள் ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து குடித்துவிட்டு, மூச்சை இழுத்துவிட்டு வெளியிலே இழுத்துவிட்டு சுவாச பயிற்சி கொண்டு, அல்லது வேகமாக வெளியிலே சென்று ஒரு அரை மணி நேரம் வேகமாக நடந்து வந்து விட்டாலே அவர்களுடைய அந்த சினம் தணிந்துவிடும். அல்லது யோகா, மெடிடேஷன் என்று சொல்கிறார்களே, தியானம், அந்த பயிற்சிகளிலே அதிகமாக தொடர்ந்து ஈடுபட்டு வந்தால் அந்த சினம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சினம் என்பது ஒரு எதிர்மறையான உணர்ச்சி. அது நமக்கு பாதிப்பைத்தான் உண்டாக்கும், நிச்சயமாக அது நன்மையை உண்டாக்காது. சினம் என்பது ஒரு அவனையும் அவனுடைய குடியையும் கெடுக்கக்கூடியது என்று புரிந்து கொண்டு அதை தவிர்த்து சினமில்லாத ஒரு வாழ்க்கையை, கோபமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் அவனும் நிம்மதியாக இருப்பான், அவனுடைய சேர்ந்த குடும்பமும் சமூகமும் எல்லாம் நிம்மதியாக இருக்கும் என்பதை புரிதல் அவசியம்.